மோர் குழம்பு செய்யணும் அப்படின்னா நமக்கு உடனே தோன்றது ஏதாவது ஒரு காய் வகை அல்லது கிழங்கு வகை நம்ம செய்வோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த மோர் குழம்புல பழம் சேர்த்து செய்ய போகிறோம். இந்த பழத்தினுடைய சுவை இந்த மோரோட சேரும்போது சுவை அட்டகாசமாக இருக்கும். இந்த பழம் எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மோர் குழம்பு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இனிப்பு சேர்ந்த ஒரு நல்ல காரம் புளிப்பு எல்லாமே அட்டகாசமாக நல்லா ஒரு ஜூஸியான ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி மோர் குழம்பு நீங்கள் செய்யலை அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோவை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இன்னோவேட்டிவான ரெசிபீஸும் நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபியோடு சேர்த்து போட்டிருக்கோம். செட்டிநாடு குக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துங்க. டீட்டெயில் ரெசிபி பார்த்துக்கலாம். நேந்திரம் பழம் எடுத்துக்கோங்க. இது நல்ல ஓரளவுக்கு கனிஞ்ச பழமாக எடுக்கட்டும். காய் வெட்டாக இல்லாமல் நல்லா கனிஞ்ச பழமாக இருந்ததுன்னா சுவை நல்லாயிருக்கும். இந்த நேந்திரம் பழத்தை தோல் உரிச்சிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாகவும் கட் பண்ணலாம், இல்லை ஸ்கொயராகவும் கட் பண்ணலாம். இந்த பழத்தை பக்கவாட்டில் அப்படியே கட் பண்ணிவிட்டு குறுக்க கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்ஸ் கிடைக்கும். நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி பழம் மாதிரியே எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னா ரவுண்டாக சாப்பிட்லாம். சிலர் பழம் மாதிரி போட்டால் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த க்யூப் கட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி பிடிக்குதோ அப்படி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்கு அரைக்க தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, 3 கீத்து தேங்காய், துவரம்பருப்பு, பச்சரிசி, சீரகம் இது எல்லாத்தையும் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் மல்லியும் சேர்த்து அதிலேயே ஊற வச்சிடலாம். எல்லாத்தையும் ஊற வச்சு அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டுடும். எல்லாத்தையும் ஊற வச்சுருங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சா கூட போதுமானதாக இருக்கும். ஊற வச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே மிக்சியில் சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகம் சேர்த்திங்கன்னா குருமா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால் 3 கீத்து தேங்காய், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இந்த ஊற வச்ச தண்ணியை சேர்த்து அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி சீரகம் ஊற வச்சிட்டிங்கன்னா ஓகே. ஊற வைக்கலை அப்படின்னா 1 டீஸ்பூன் மல்லியும் சீரகமும் மிளகும் அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க. நான் ஊற வைக்கும் போது மல்லி சீரகம் மிளகு ஊற வைக்காததுனால அரைக்கும் போது சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலந்துட்டு இது தண்ணி விட்டு நல்லா டைல்யூட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதே போல் இந்த நேந்திரம் பழம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் நெய்யிலையும் வறுத்து செய்யலாம், இல்லை நீங்கள் எண்ணெயிலையும் வதக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். நெய்யில் வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் மனம் அட்டகாசமாக இருக்கும். நான் க்யூப் கட்டும் கட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ரவுண்டாகவும் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பழம் செலவாகாது அப்படிங்கிறதுனால ரவுண்டாக கட் பண்ணதை நெய் பழம் பண்ண போகிறேன். அதோட லிங்க்கை நான் டேக் பண்ணி விடுறேன், பார்த்துக்கோங்க. நெய்ப்பழம் ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சத்தை ஸ்கியூப் கட் பண்ணிவிட்டு மோர் குழம்பு பண்ண போகிறேன். இப்போ அரைச்ச உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்ல கெட்டி தயிர், ரொம்ப புளிப்பில்லாத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும் அப்படின்னா புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. அந்த தயிரை எடுத்து நல்லா நம்ம அரைச்ச விழுதோடு சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் உப்பு மஞ்சள் இதிலேயும் சேர்க்கலாம், தாளிக்கும் போதும் சேர்க்கலாம், அது உங்கள் பிரியம்தான். நான் இப்போது இந்த அரைச்ச விழுதோட தயிரை சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா பீட் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம பருப்பு சேர்த்துக்கிறதுனால அரைக்கும் போது கொஞ்சம் திக்காகும், அதுக்கு தகுந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு சின்ன வரமிளகா சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த கடுகு நல்லா சடன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு சின்ன தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி சேர்த்தோன்னா லேசாக உப்பு, இந்த மோர் குழம்புக்கு தேவையான மஞ்சப்பொடி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா உப்பு சேர்க்கும் போது அந்த தக்காளி தோல் விட்டு நல்லா மசிஞ்சு வந்துடும். இது மசிஞ்சு வந்ததுன்னா மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா மசிஞ்சு வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நேந்திரம் பழத்தையும் சேர்த்து இதில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியோடு சேர்ந்து இந்த நேந்திரம் பழம் ரோஸ்ட் ஆகும்போது மோர் குழம்புக்கு ஒரு வித்தியாசமான சுவை கிடைக்கும். இது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், இதை அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இது நல்லா வதங்கி இந்த பழம் கொஞ்சம் வெந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த அரைச்ச விழுது தயிர் அதை சேர்த்துருங்க. இதை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்த்துருக்கிறதுனால மோர் குழம்பு கெட்டியாக வந்துடும். தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணி நல்லா பொங்கி நுர கூட்டி வரும் பாருங்கள்.
இந்த மாதிரி நுர கூட்டி வரும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை மேலே போட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. இது செய்யும் போதே நல்ல மணமாக இருக்கும். தேவையான கொஞ்சோண்டு பெருங்காயமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப மணமாக இருக்கும். இந்த மோர் குழம்பு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கன்சிஸ்டன்சி சரியாக வரலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியோ மோரோ சேர்த்து கூட நீங்கள் பொங்கி வரும்போது இறக்கிக்கலாம். இது நம்ம நிறைய காய்கறி, வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு அதெல்லாம் வச்சு செய்வாங்க. நான் பரங்கிக்காய் வச்சு கூட மோர் குழம்பு ரெசிபி ஏற்கனவே போட்டிருக்கேன். அதையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவும் கிடைக்கும், பார்க்கலாம். விதவிதமான மோர் குழம்பு செய்யும்போது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெனுவாக இருக்கும். நம்ம நிறைய பார்ட்டிஸ்க்கெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகும்போது வித்தியாசமாக நம்ம பார்ட்டி வீட்டில் கண்டக்ட் பண்ணும்போது கூட வித்தியாசமான இந்த ரெசிபிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இது சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த விதத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த நேந்திரம் பழம் எடுத்து சாப்பிடும்போது சுவையும் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வீடியோவையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.